ஹலோ, வெல்கம் டு பாப்ஸ் டாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லியாச்சுன்னா, பாண்டிச்சேரியில ஒரு லேண்ட் நம்ம வாங்க போறோம். அந்த லேண்ட எத பேஸ் பண்ணி வாங்க போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எப்படி லேண்ட் ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில நம்ம ஒரு லேண்ட வாங்க போறோம். அத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அதுல என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது? அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஸ் யூசுவல் நான் வந்து தமிழ்நாட்டுல சொன்ன மாரியே நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது, நத்தம் இருக்குது, தரிசு நிலம்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு கிராமங்கள்ல நமக்கு இருக்கிற விஷயம். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே சொன்ன மாதிரி தான். நஞ்சை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியாது, ஒன்லி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான் பண்ண முடியும். புஞ்சை இருந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. ஆனால் அது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் த லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னு சொன்னால் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரி வர விட மாட்டாங்க, இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல கமர்ஷியல் வர விட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அங்கே ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்ஓசிஸ் எல்லாம் இருக்குது. இந்த என்ஓசிஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி. இப்போ இந்த யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற பட்சத்தினால இந்த யூனியன் டெரிட்டரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ லேண்ட் ஜோன் பிரிக்க மாதிரி இங்கே மொத்த பாண்டிச்சேரியும் வந்து ஜோனாக பிரிச்சுட்டாங்க. ஸோ என்னென்ன ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஜோன் பிரிச்சிருக்கிறாங்க, கமர்ஷியல் ஜோன் பிரிச்சிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரிச்சிருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் ஜோனு பிரிச்சிருக்கிறாங்க, டூரிசம் ஜோனுன்னு இருக்குது அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த ஜோனில் அந்தந்த பில்டிங் மட்டும்தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த ஜோன் பிரித்தாங்க. பிரிக்கும் போது யாராவது வந்து இந்த ஜோன் மாறி இருந்தால் உங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுங்க. என்னோட இடம் வந்து ஆக்சுவலாக ரெசிடென்ஷியல் ஜோனு, ஆனால் இது வந்து விவசாய நிலம்னு வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நியூஸ் பேப்பர்லேயே நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் தட் அவங்கவுங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்து நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த சர்வே பண்ணி ப்ராப்பராக ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்தந்த ஜோனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன், ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோனில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியல் இருக்கிற இடத்துல கமர்ஷியல் பண்ண முடியாது. இப்படி நமக்கு ஜோன் மாதிரி பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணினா கூட உங்களால் ரெசிடென்ஷியல் அப்ரூவல் வாங்கவே முடியாது. அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நான் வந்து ஒரு நல்ல லேண்டு பெரிய பீஸாக இருக்குது, எனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் லேண்டை நான் வாங்கிட்டேன், ஆனால் நான் பிளான் பண்ணது வந்து ஒரு மண்டபம் கட்டணும்னு நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், யூ ஹாவ் டு டூ த கன்வர்ஷன், லேண்ட் கன்வர்ஷன் பண்ணணும். அந்த லேண்ட் கன்வர்ஷன் வந்து நியர் அபவுட் 6 months to 8 months வரைக்கும் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ரூவலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெக்வஸ்ட், அதுக்கு மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால், பேஸ்ட் ஆன் தட் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சர்வே பண்ணி இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ண முடியுமான்றது ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அவங்களோட மீட்டிங்கில், ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வச்சு அந்த மீட்டிங்கில் தே வில் டேக் எ டிசிஷன் வெதர் வி கேன் கிவ் ஆர் நாட். சம்டைம்ஸ் வந்து ஓகே, அவங்க கேட்டது கரெக்ட் தான், அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, பட் ஆனால் நம்ம இங்கே அக்ரிகல்ச்சர்னு போட்டிருக்கோம், அதனால் வி கேன் கிவ் அப்படின்ட்டு ஜஸ்ட் இதை கொடுத்துருவாங்க. பட் சில இடத்துல அப்படி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸில் அந்த லேண்டில் ரெக்வஸ்ட் பண்ண ஓனர்ஸை வர வச்சு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறனா கொடுப்பாங்க, ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிந்தால் மட்டும்தான் உங்களோட ரெக்வயர்டு டிசைரை நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால எந்த லேண்டை நீங்கள் வாங்க போனாலும் அந்த லேண்டு என்ன ஜோனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மெயின் விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா சிஆர்இசட் ஜோன். இப்போ இந்த சிஆர்இசட் ஜோனை வந்து ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 நம்ம பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜோன் 1ன்னு சொல்லியாச்சுன்னா 100% ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க வந்து அங்கே வந்து எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. ஜோன் 2வாக இருந்தாச்சுன்னா வித் ரெஸ்ட்ரிக்ஷனில் தே வில் கிவ் அப்ரூவல். நீங்கள் அது ரெசிடென்ஷியலா, கமர்ஷியலா, இல்லை என்ன பர்பஸ் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் பீப்புள் கேதரிங் அங்கே இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கலாம்.
குடுக்காமலும் போகலாம். ஸோ ஜோன் 1ல உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்காது. ஜோன் 2ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. செக் பண்ணிட்டு வெதர் தே கேன் கிவ் ஆர் தே கேனாட் கிவ். 3ல வந்து யூ கேன் கெட் அப்ரூவல் ப்ரொவைடட் அனானிசிட்டியோட சர்வைவ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து அலோவ் பண்ணணும். எஸ், இவங்க கேட்கறது வந்து ஒரு ரிசார்ட் கட்டணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஜோன் 3ல வருது. அவங்களோட சீவேஜ் அவங்களோட வேஸ்டேஜ் எல்லாம் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வாட்டர் பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கான மல்டிபிள் டெக்னிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தே வில் கிவ் த அப்ரூவல். அதை பேஸ் பண்ணி தான் பாண்டிச்சேரியோட பிபிஏ வந்து நமக்கு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதனால பாண்டிச்சேரியிலையும் நம்ம ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஜோன் அண்ட் இந்த ஜோனில் என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அண்ட் இந்த ஜோனில் எவ்வளவு ஹைட் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும், இதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து மட்டும்தான் ஒரு லேண்டை வாங்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி தான் எப்படி ஒரு லேண்டை வாங்கும்போது ஒரு அட்வொகேட்டை கொடுத்து அதுக்கு வந்து பட்டா இருக்கா சிட்டா இருக்கா அடங்கல் இருக்கா அப்படி இப்படின்னு நீங்கள் பார்க்குறது மாதிரி லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு என்ன தேவை, இந்த தேவை இந்த நிலத்தில் பூர்த்தி அடையுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுக்காக வேண்டி இது பண்ணுறதுக்காக வேண்டி ப்ராப்பர் எஜுகேட்டட் இன்ஜினியரை ஹையர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பீங்க. அது வந்து நீங்கள் வாங்குகிற வேல்யூக்கு சாதாரணமான அமௌண்ட் இருக்கும். பட் இந்த ஒரு ஒரு 0.5% இல்லை 1% ஏதோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கறது வந்து இட் வில் ஹெல்ப் யூ லாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.